பாருங்கள், வாழ்க்கையில் எல்லாரும் வெற்றி அடைய வேண்டும். ஆமா இல்லையா? எல்லாருக்கும் பெரிய கார் வேண்டும், எல்லாருக்கும் பெரிய வீடு வேண்டும், எல்லாருக்கும் நிறைய பணம் வேண்டும், சுதந்திரம் வேண்டும், புகழ் வேண்டும், மரியாதை வேண்டும். அதாவது நமக்கு மிகவும் பிடித்தவையெல்லாம், அதற்குத்தான் வெற்றி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் நமக்கு வேண்டும். ஆனால் அதற்கும் ஒரு விலை இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதற்கும் ஒரு விலை இருக்கிறது. அந்த விலைதான் போராட்டம். ஏற்கிறீங்களா? ஆமா. போராட்டம் இல்லாமல் நீங்கள் வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் பெறுவீர்கள் என்று மறந்துவிடுங்கள். நீங்கள் எவ்வளவு போராட்டத்தை எதிர்கொள்கிறீர்களோ அவ்வளவு உங்கள் நன்றி உணர்வு அதிகரிக்கிறது. ஏனென்றால் கடுமையாக உழைத்து பாதுகாப்பாக நீங்கள் எதையாவது பெற்றால் அதற்காக நீங்கள் கடவுளுக்கு நன்றி, உங்கள் குழுவுக்கு நன்றி, அமைப்புக்கு நன்றி, தயாரிப்புக்கு நன்றி சொல்வீர்கள். நாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்கிறோம். அது மிகவும் முக்கியமானது. தன்னம்பிக்கை வந்து விடுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நாம் விழும்போது, மீண்டும் எழும்போது நம்மளை நாமே சொல்லிக் கொள்கிறோம், ஆம் ஆம், இதையும் நீ செய்து விட்டாய், அடுத்ததையும் நாமால் செய்ய முடியும். ஆம், நான் முடியும். இந்த மனப்பாங்குதான் உங்கள் உள்ளே உருவாகிறது. அதனால்தான் வெற்றி கிடைக்கிறது. அதனால்தான் போராட்டத்தை நேசிக்க தொடங்குங்கள். நாம் செய்ய முடியுமா? பயப்பட வேண்டாம், அதுவே போதும்.